பிரைஸ் லார்ட். அன்பானவர்களே, நல்லா இருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரலோக சத்தம் நிகழ்ச்சி பெரிய ஆசீர்வாதமாக இருக்குது இல்லை பாருங்கள். இந்த மாதிரி முதியோர் இல்லைங்க, அனாதை இல்லைங்க, சில்ட்ரன்ஸ் ஹோமுங்களை சந்திக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ஜனங்களெல்லாம் பார்க்கும்போது நம்மெல்லாம் விசேஷமானவர்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. எரேமியாவின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. பாருங்க, நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. பாருங்க, இந்த ஹாஸ்டல் இருக்கிறவங்க எல்லாம் அப்படிதான் சொல்றாங்க. நான் பிறந்த நாள் சபிக்கப்பட்டுட்டோம், எனக்கு வேண்டாம் அந்த வாழ்க்கை, எங்க பிள்ளைங்கெல்லாம் எங்களை அனாதையா விட்டுட்டாங்க, நடுத்தருவில் விட்டுட்டாங்க, நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தேவனுடைய பிள்ளைகளை இந்த பிறந்த நாள் ஆசீர்வதிக்கப்படாத இருப்பதாக என்று சொல்லி தான் இவங்க கலங்குறாங்க. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில உன்னையும் என்னையும் கர்த்தர் எப்படி வச்சிருக்காரு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்மளை ஆசீர்வாதமா வச்சிருக்கிறார், சந்தோஷமா வச்சிருக்கிறார், மேன்மையா வச்சிருக்கிறார். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் நில்லுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்து உங்களை ஆசீர்வாதத்தை மகிழ பண்ணுவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளுடைய கண்ணீரும் வேதனையும் துக்கமும் கலக்கமும் மாறட்டும். தகப்பனே, இந்த பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக என்று சொல்லி யாரெல்லாம் கலங்குறாங்களோ, நான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கப்படாத இருப்பேனாக என்று சொல்லி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்களெல்லாம் சமாதானப்படுத்தி ஆறுதல் படுத்தி கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்துங்க. கர்த்தர் பெரிய காரியம் வச்சு உங்க நாமம் மையப்படும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.